வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் எப்படி ஈஸியாக சிம்பிளாக குயிக்காக மீன் குழம்பு வைக்கிறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் சங்கரா மீனில் செய்ய போகிறேன். இதே சேம் ப்ரொசீஜர் தான், நீங்கள் எந்த மீன்லனாலும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இடித்த பூண்டு, அப்புறம் உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி புளி, கொஞ்சம் சங்கரா மீன். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் கோகோனட் ஆயில் போட்டுக்கோங்க. கோகோனட் ஆயில் நல்லா சூடானதும் இது கூட வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறம் இது கூட கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகும் நல்லா பொரியட்டும். எட்டி நின்றுக்கோங்க, மேலே தெரிக்கும். கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் ஒருமிச்சிட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம தட்டி வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கோங்க. நான் தோலோடு தட்டி வச்சுருக்கேன். உங்களுக்கு தோல் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அதை நீக்கிட்டு தட்டி போட்டுக்கோங்க. இப்போ பூண்டோட பச்சை வாடை போனதுக்கப்புறம் இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இந்த தக்காளியை நீங்கள் பிழிஞ்சும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இதை இப்போ முழுசாகவே சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விடுங்க. தக்காளியில் உள்ள தோலெல்லாம் பிரிஞ்சு நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் இதை வதக்கி விடுங்க. பாருங்கள், நல்லா பிரிஞ்சு தோலெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்க மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட எல்லாம் கலந்து அரைச்ச தூள் இருக்குது, அதை நான் ஒரு கரண்டி சேர்த்துக்கேன். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இது கூட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணி சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா வாட்டர் வேணுனாலும் இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கோங்க. இது கொதிக்கட்டும். நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்காமல் கொஞ்சம் கொரன்னு அரைச்சிக்கோங்க. பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இந்த குழம்பு கொதிச்சு கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எனக்கு இப்போ பசிக்குது, நான் இப்போ போய் டீ குடிக்க போகிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு சமைச்சிட்டு இருக்கும்போது டீ குடிக்க பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் இன்றைக்கி ஏலக்காய் டீ தான் போடுறேன். இது எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி டீ போட்டுட்டு குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நான் ஒரு டீ பைத்தியம். டீ குடித்தா தான் அன்றைக்கி டே எனக்கு ஃபுல்ஃபில் ஆகும். மார்னிங் டீ குடிக்கல, இப்போ ஆஃப்டர்நூன் தான் எந்திரிச்சு சமைக்க ஆரம்பித்தேன். அதான் இப்போ டீ குடிக்க போகிறேன். டீ அந்த பக்கம் கொதிக்கட்டும், நம்ம குழம்பு பார்த்துடலாம். வா, குழம்பு நல்லா கொதித்து தண்ணி கொஞ்சம் சொண்டி வந்திருக்கு பாருங்கள். பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா தண்ணி சொண்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். தேங்காய் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது, ஏன்னா நம்ம ஆல்ரெடி குழம்பு நல்லாவே கொதிக்க வச்சுட்டோம். தேங்காய் சேர்த்து ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, குழம்போட டேஸ்ட் மாறிடும். ஒரு 7 நிமிஷம் கொதிச்சா போதும். கொதிக்கட்டும், குழம்பு கொதிக்கட்டும். நம்மளுடைய டீ அங்கே ரெடி ஆகிட்டு இருக்கு. கொதிச்சு வந்துட்டாங்க.
சர்க்கரை போட்டுக்கலாம். நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, டீ ரெடி ஆகிடுச்சு. நான் டீ குடிச்சிட்டு வரேன். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. இந்த டைமில் மீன் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கோங்க. மீன் போட்டுட்டு ரொம்ப கரண்டி வச்சு கலக்கக்கூடாது. லைட்டாக கரண்டி வச்சு உள்ளே மட்டும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க, எல்லா மீனும் குழம்புல மூழ்கிற மாதிரி. மீன் போட்டு ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் கொதிச்சா போதும். அதுக்கப்புறம் ஃப்ளேம் லோவில் வச்சிடணும். இல்லைன்னா இந்த மீன் குயிக்காகவே கரைஞ்சிடும், எல்லாமே உடஞ்சிரும் அப்படியே. இந்த மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க குழம்புக்கு சாப்பிட. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா எப்போவுமே இந்த குழம்பு வச்சு சாப்பிடுவீங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க, 20 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த குழம்பு செய்கிறதுக்கு. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா 20 மினிட்ஸ் தான் ஆகும் இந்த குழம்பு ரெடி பண்ண. அவ்வளோ குயிக்காக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். இப்போ 3 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக குழம்பு கொதிக்குதுன்னு. இப்போ கருவேப்பிலை போட்டு ஃபுல்லாக அடுப்பு லோவில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். வாவ், குழம்பு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக வந்துட்டு இப்போ குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இதை சாதத்து கூட சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதே நாளைக்கு இதை சூடு பண்ணி சாப்பிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மீனில் புளி மசாலா எல்லாம் இறங்கி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அந்த குழம்பும் மீனும் சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.